So when we talk about so much planning, journaling, but இவ்வளோ பேசணும். So if you'll be wondering, என்ன சார் மறுபடியும் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹோம்ஒர்க் மாதிரி கொடுப்பீங்க? Do I have to sit every day and keep writing this planning, keep writing this journaling? Do I have to do it every day for such a long time? Marriage is an institution சொன்னாங்க, ஆனால் லைஃபே ஒரு இன்ஸ்டிடியூஷன் தானங்க. We have to make sure that we should not repeat the same mistake again in life. இல்லையா? அதுக்கு எனக்கு ஒரு செல்ஃப் டிஸ்கவரியா இருந்தது ஜர்னல் அப்படின்னு சொல்லலாம். நிறைய விஷயங்கள் நான் உட்காந்து எழுத ஆரம்பிக்கும் போது தான் என்னுடைய தாட்ஸே எனக்கு கொஞ்சம் கிளியர் ஆச்சு. நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறோம், பார்க்குறோம், நிறைய டிஸ்ட்ராக்ட் ஆகுறோம். அதே மாதிரி மற்றவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் நம்மளோட லைஃப் அண்ட் தாட்ஸ்ல ரொம்ப நிறைய இருக்கு. வென் ஐ சிட் அண்ட் ரைட், அப்பதான் எனக்கு நான் என்ன விரும்புறேன் அப்படிங்கிறதே எனக்கு உண்மையிலே தெரிய வருது. நம்ம அடி மனசுக்குள்ள இருக்க மேட்டர்லாம் அப்படியே வெளியே வரும். இங்க என்ன சொல்லுங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஜர்னலிங் பிளானிங் நீங்கள் பண்ணுறது ஆக்சுவலி யூ டோன்ட் நீட் ஸோ மச் டைம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸாம்பிள் ஒரு ஜர்னல் இங்கே இருக்குது விச் வி ஹேவ் ப்ரிப்பேர்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இதில் உங்கள் ஃபர்ஸ்ட் பேஜில் வீக்லி பிளானர்னு வந்துட்டு. ஸோ in this weekly planner you just plan your week. Whatever task you already know that you have for this week, you write it. அப்பப்போ ஒரு டாஸ்க் லைக் இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வருது, ஒரு டெட்லைன் வருது, you just write it in this. But next page it's your weekly diary. Weekly diaryல anything like say for example நான் போராடி சொன்ன மாதிரி இப்போ நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லணும், நான் சொல்ல முடியல, ஸோ அந்த ஒரு லைன் அங்கே எழுதிடுங்க. And the last section is reflection. This is the most important section. And இந்த பிளானிங் அண்ட் ஜர்னிங் நம்ம பண்ணுறதே நம்ம செல்ஃப் டெவலப்மெண்ட்க்கு தான், நம்ம செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனுக்கு தான். Okay, so in this reflection section you're going to talk about what gratitude you had for this week, what achievements you did this week so that you can pat yourself, and what are the happy moments in this week, what are the sad moments in this week. Basically உங்கள் வீக்கோட ஒரு ரீகேப் வரணும், உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு, so that you can reminisce those nice happy thoughts and also the sad thoughts. பர்ஃபெக்ட். ஜித்து சொன்ன ஒரு விஷயத்துல நீங்கள் கண்டிப்பாக ஒத்துக்கிட்டே தீரணும். நம்மளா தனியாக உட்காந்து ஒரு வெத்து பேப்பரில் எழுதினா நம்மளுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது. ஈவன் தோ அது ஓப்பனாக நம்மளுக்கான ஒரு ஸ்பேஸாக ஒரு பேப்பர் இருந்தாலும். பட் when there is a prompt, that's when actually we improvise ourselves. Prompt makes us think about it in a different perspective. Say for example, ஜர்னலிங் எழுதுங்கன்னு எல்லாருமே சொல்லிடுவாங்க, எல்லாம் எழுதுனா ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு சொல்லிடுவாங்க. பட் எதை எப்போ எழுதணும், எதை எங்கே எழுதக்கூடாது, அது ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின். எப்படின்னு பார்த்தீங்கன்னா let's say for example you're going on a trekking போறீங்க, கைடு இல்லாமல் போறீங்க, சுற்றி காடு இருக்கு, அங்கே ஏற்பட்ட வழி இருக்கு, என்ன சைடு போவீங்க? எங்கேயுமே எந்த சைடு போகணும்னு தெரியாமல் போனீங்கன்னா you'll get lost. All your efforts are going to go in vain. So this is basically a guide. How to do it? That's it. A very interesting question. இப்போ ப்ராம்ப்ட்ஸ் அப்படிங்கிறது அவ்வளோ மல்டி பர்பஸாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள் ஜித்து? இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராம்ப்ட் நீங்கள் ரோட்டில் போகிறீங்க, யூ see a tree on the road. What does it strike to you? How do you feel now? என்ன கேட்டிங்கன்னாக்கா ட்ரீ ரெப்ரசன்ட்ஸ் க்ரோத் ஃபார் மீ. அதனால நான் ஒரு நல்ல ஒரு க்ரீனரியான ஒரு ட்ரீ வித் வெரி திக் புஷ்ஷஸ் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவேன். அது கீழே நல்ல ஸ்பேஷியஸாக நல்லா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நல்ல ஷேடோயாக சூப்பராக இருக்கிற மாதிரி நான் யோசிச்சுப்பேன். ட்ரூ. இப்போ இங்கே சொன்னது என்னன்னா she is thinking about growth, shadow, comfort. So that is telling her mindset right now. இப்போ அவங்க மைண்ட் செட் இது பற்றி இருக்குது, க்ரோத் பற்றி இருக்குது, பீஸ் பற்றி இருக்குது, காம்னஸ் பற்றி இருக்குது. அதே let's say for example for my case or someone else who is going through some troubles in life, நீங்கள் அவர்கிட்ட ரோடில் போயிங்க ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா what he is going to write about is problems in life. இந்த வழியில் போகும்போது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு, ஒரு ஹர்டில் இருந்துச்சு, அதை பற்றி அவங்க எழுதுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ஸ் கொடுக்கும் போது unknowingly you're going to write out what is going on in your mind, what is going on in your heart. That's very thoughtful. இதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராம்ப்ட் சொல்கிறேன். A dream place where you want to travel for a day. Don't worry about a budget or anything else. Everything is free for you. What is your plan? What will you do? அப்படின்னு கேட்குறாங்க. What will be your answer, Jithu? Dream place எங்காச்சும் போகணும்னு சொன்னா I will definitely go to the Himalayas. And the snow-capped mountains is like so peaceful.
And that tells about me also because I'm from Chennai. Chennai traffic escape பண்றதுக்காக தான் அங்க போறேன்ட்டு அது உண்மை மனசு சொல்லிட்டு. But that's how you have to decipher those messages. பட் அவங்க வந்து ஒரு செகண்ட்ல சென்னை டு ஹிமாலயாஸ் எப்படி போக முடிஞ்சது அப்படின்னாக்கா அங்க இருந்த அந்த பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கொஷின் அவளுக்கு நாம மட்டும்தான் இருக்கோம் அந்த இடத்துல, நம்ம சேஃபா இருக்கிறோம் அப்படின்றப்ப நம்மளுடைய கிரியேட்டிவிட்டியும் ரொம்ப அழகா ட்ரிகர் பண்ணி நம்மளை இன்ஸ்பயர் பண்ண. அதே மாதிரி ஒன் ஆஃப் த டஃப் சிச்சுவேஷன் ஆஃப் யுவர் லைஃப் அப்படின்னு கேட்டா நீங்க எதை சொல்றீங்க? Tough situations of my life was definitely like, let's say 3 years back when I was going through a very bad breakup. So it was a very tough situation in my life. So அதை பற்றி like friends கிட்ட பேசினா I was like, what my standard suggestion that my friends will tell is வா மச்சான் போயிட்டு, but that is not going to solve the problems. So what I thought was very helpful is journaling. Journaling பண்ணும்போது you're writing about your feelings, how are you feeling, what are your thoughts, and அதே நீங்கள் எழுதும்போது then you're going to write an affirmation for yourself. இந்த மாதிரி இந்த இருக்கிற கோட்ஸ் இந்த ப்ராம்ப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் ப்ராம்ப்ட் live, laugh, love. நீங்கள் மார்னிங் இந்த புக்கை திறக்கும் போது இதை படிக்கும் போது you immediately get boosted. Like, okay, live, laugh, love. You're starting your day with a smile. Can't agree more. இந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்மளை வந்து வேற ஒரு ஃபேஸ்க்கு கொண்டு போனாலும் ஜித்து சொன்ன ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட். ஒரு டஃப் ஃபேஸை பற்றி பேசினாலும் அட் த எண்ட் ஆஃப் தி டே ஹீ குட் ஏபிள் டு கம் டு பாசிட்டிவ் கன்க்ளூஷன். அந்த பாசிட்டிவ் கன்க்ளூஷன் இஸ் வெரி ஸ்வீட். அந்த ஒரு கன்க்ளூஷன் நம்ம ரெகுலராக பீப்புள் கிட்ட பேசும்போது கூட வராத ஒரு கன்க்ளூஷன் இல்லையா? வெரி ட்ரூ. ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ ஒன் திங். நீங்கள் நிறைய வந்து மைண்ட்ஃபுல்னஸ் பற்றிலாம் நிறைய நீங்கள் வீடியோஸ் பண்ணியிருக்கீங்க. பட் ஹவு டு யூ கெட் ஃப்ரம் மைண்ட்ஃபுல்னஸ் டு ஜர்னலிங்? மைண்ட்ஃபுல்னஸில் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு 1 year ஆகிடுச்சு என்னோட ஜர்னியில். நான் வந்து நிறைய டாபிக்ஸ் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன். லைக் லா ஆஃப் அபண்டன்ஸ் பண்ணோம், மினிமலிசம்னா என்னென்னு பண்ணோம், மைண்ட்ஃபுல்னஸ்னா என்னென்னு பண்ணோம், டீடாக்சிஃபிகேஷன் பண்ணோம். அதில் ஒன் ஆஃப் த டாபிக் இஸ் ஜர்னலிங். தெர் ஆர் very interesting facts I discovered while doing this particular program. எனக்கு different types of journaling நான் கண்டுபிடிச்சது வீடியோ ஜர்னலிங் அதே மாதிரி ஆடியோ ஜர்னலிங் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இன்க்ளூட் ஆயிருக்கு அப்படின்னு. ஏன்னா ஒரு 10 years பேக் எல்லாம் ஃபோன் கிடையாது. இன்னைக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மெத்தடா இருக்கு. அஃப்கோர்ஸ் தேர் ஆர் சம் பிரைவசி கன்சர்ன்ஸ் ஆஸ் வெல். பட் ஒரு சில இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் ஜர்னலிங் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். இந்த மாதிரி ஆர்டிஸ்டிக் ஜர்னலிங் அப்படிங்கிறது தட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்குமே எக்ஸ்பிரஸ் பண்ணுற விதம் வேறு. எஸ்பெஷலி men don't express exactly in communication. They have a different type of expression as well. Maybe it is in the form of martial art, through their vehicle, something like that. அது ஒருத்தருக்கான ஆர்ட். ஆமா, நீங்க வர்ணமாரம் பாட்டிருக்கீங்கல்ல, பிரேக்கப் ஆகணும் என்ன பண்றாரு அவர் ஃபர்ஸ்ட் போய் ஆபீஸ் செய்யறாரு, கிட்டார் வாசிக்கிறாரு. Basically all those things are distractions. Okay, they're not going to heal you, they're not going to bring you out of a problem. But like நிறைய பேர் சொல்லுவாங்க பிரச்சனை இருக்குன்னா மச்சான் go on a trip, you will feel better. But all those things are basically distractions. You're not addressing what's inside, not addressing how you're feeling. So planning and journaling helps you address those thoughts. Exactly. Different professions நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க் லைஃப்பில் நிறைய கான்ஃபிடென்ஷியல் டீட்டெயில்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டியிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் த டே அங்கே ஒரு ப்ரெஷர் ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ரொட்டீன் ஃபார் தெம். அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் போகிறதுங்கிறது அவங்களுக்கு என்றைக்குமே சேஃப் கிடையாது. பிகாஸ் இன்னைக்கு எங்கே எப்படியெல்லாம் கேமரா வைக்கிறாங்க. ஓகே, ஸோ இன் தட் வே என்ன கேட்டால் வந்து பென் அண்ட் பேப்பர் இஸ் ஆல்வேஸ் அ ஃப்ரெண்ட்லி அண்ட் பெஸ்ட் மெத்தட். இதில் வந்து ஃபேக்ட் ஒன்று சொன்னோம், கிட்டத்தட்ட 88% ஆஃப் பீப்புள் கெயின் ஃபோக்கஸ் ஆஃப்டர் அ டிஸ்ட்ராக்ஷனஸ் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈவன் இன் பிட்வீன் தேர் ஒர்க் லைஃப் தே குட் ஏபிள் டு கம் பேக் டு தேர் ஃபோக்கஸ். அதனால தான் வந்து நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா தெரியும், பெரிய பெரிய கம்பெனிஸுடைய சிஇஓஸ் போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்பவுமே கையில் டைரியோட இருப்பாங்க. எப்பவுமே ஏதாவது ஒன்று எழுதுவாங்க, அட்லீஸ்ட் 1 line 1 வேர்டாவது எழுதி அதை அவங்களுக்கு புரிகிற மாதிரி மட்டுமே வைப்பாங்க. They are actually doctors in that particular yes சொல்லுங்க. அது சீக்ரெட் கோடிங். யாருக்கும் புரியக்கூடாது, எனக்கு மட்டும் புரியணும். So this is actually interesting fact. இந்த மாதிரி நீங்க யாரோட டைரியாவது படிக்கணும்னு எனக்காவது ஆசைப்பட்டுருக்கா? கண்டிப்பா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை பற்றி நான் யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் சொல்லிட்டு அவங்க என்ன யோசிக்கிறா, வேற ஏதாச்சும் பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்கா. ஓகே, ஸோ என்ன கேட்டீங்கன்னாக்கா நான்
அப்துல் கலாம் சார் டைரியை படிக்கணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நீங்க சீரியஸா கேட்டீங்களா, நான் காமெடியா கேட்டீங்க? You see, அப்துல் கலாம் சார் வந்து நம்மள கனவு காண சொன்னார். ஆனா அவருடைய கனவு எப்படி இருந்தது? ஏன்னா ஒரு மனுஷன் வந்து இந்த ஒரு வீட்டுக்கான விஷயத்தை யோசினாலே வந்து திணறான். ஆனா ஒருத்தர் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் திங்க் பண்ணிருக்கா அப்படின்னா you must be having a great thought. There was a recent movie also regarding this. We saw a very beautiful movie. அதுல என்னன்னா என்ன காமிச்சிருக்காங்க, இட்ஸ் based on true incident. அப்துல் கலாம் வந்து அவர் சின்ன வயசுல இருக்கும்போது கரெக்ட் ஒரு கடையில இருந்து எப்பவுமே ஒரு வடையோ பஜ்ஜியோ வாங்கி சாப்பிடுவாரு. ஒரு 4 நாள் அவர் ஒரு நாள் கொடுக்க முடியல, அவருக்கு 4 நாள் கடன் இருந்துச்சு. ஸோ அப்துல் கலாம் 1 month before he died, in his diary he had written, அன்னைக்கு அவருக்கான 4 நாள் போட்டுருந்தா நல்லா இருக்குமே அப்படின்ட்டு. வெல் செட். இங்க வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த மூவியோட கிளைமேக்ஸ்ல சொல்றது, அது நீங்க என்ன கலாமா பார்க்கலாம், ராக்கெட் விட்ட சயின்டிஸ்டா பார்க்கலாம், பிரசிடென்டா பார்க்கலாம், ஆனா எனக்கு அது முக்கியமா அப்படிங்கிறது வந்து அந்த செல்ஃப் டிஸ்கவரி, அந்த செல்ஃப் ரிவீலிங் அப்படிங்கிறது வந்து எவ்வளோ அழகா ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு வண்டர்ஃபுல் மூவி ரெஃபரன்ஸ் நான் இங்க சொல்லியே தீரணும், அது வந்து மெய்யழகன். அந்த மூவில வர அந்த கார்த்தி கேரக்டர் மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததே இல்லை. இட்ஸ் கைண்ட் ஆஃப் மைண்ட் ப்ளோன் ஃபார் மீ ஃபார் த என்னுடைய லைஃப் ஹிஸ்ட்ரியில். ஐ மஸ்ட் சே மெய்யழகன் ஹேஸ் மூவ் மீ ஸோ மச். ஏன்னா நம்ம உண்மையிலேயே வந்து ஃபர்கெட் அபவுட் த எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ். நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம வாழணுமா இல்லையான்றது தான் முக்கியம். நீங்கள் அந்த மூவியில் கவனிச்சிங்கனாக்கா அதில் வந்து கார்த்தியோடைய சின்ன வயசு பாட்டெல்லாம் சொல்லும்போது அவர் வந்து நிறைய டஃப் சுச்சுவேஷனை சொல்லுவார். அதாவது எனக்கு சின்ன வயசுல இது இல்லை, எனக்கு அது இல்லை, நான் இப்படி தான் இருந்தேன், உங்களுடைய பழைய சைக்கிள் தான் என் லைஃபே மாற்றுச்சு, என் குடும்பத்தையே மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு ஃப்ரேஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் டேர்னிங் அஸ். ஆமாம். ஏன்னா அது உண்மை. நம்மள மாதிரி எவ்வளவோ பேர் இன்னும் இதுக்கு கீழேயும் இருக்காங்க, நம்மள மேலேயும் இருக்காங்க. பட் இருக்கிற நிலையும் நாம உண்மையிலேயே ஆழ்ந்து நம்ம லைஃப்பை நம்ம வாழறோமா அப்படிங்கிறது வந்து பெரிய கொஸ்டின். மெய்யழகன் அந்த வகையில் எனக்கு ஒரு பெரிய ரெஃபரன்ஸ். இப்போ நம்ம நிறைய பிளானிங் பற்றி பேசணும். ஹேமா மேடம் வாஸ் டாக்கிங் அபவுட் ஹவு CEOs and managers they use the diaries and planning. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரும், நான் ஒரு வெறும் ஹவுஸ் ஒய்ஃப், ஐம் ஜஸ்ட் அ ஸ்டூடெண்ட், why do I need planning? கரெக்ட். ஹவுஸ் ஒய்ஃப்க்கு CEO விட பிளான் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஜாப்ஸ் இருக்கு. நாளைக்கு என்ன சமைக்கணும் அது ஒரு பெரிய கொஸ்டின். இவருக்கு வெண்டைக்காய் பிடிக்காது, அவருக்கு முருங்கைக்காய் பிடிக்காது. குழந்தைகளுக்கு என்ன கிளாஸ் இருக்கு, சண்டே டான்ஸ் கிளாஸ் இருக்கு, சாட்டர்டே போயட்ரி கிளாஸ் இருக்கு, ஃப்ரைடே கராட்டே கிளாஸ் இருக்கு, எத்தனை மணி கிளாஸ் இருக்கு, 4 மணி கிளாஸா 5 மணி கிளாஸா, இந்த மாதிரி நிறைய டாஸ்க் இருக்கு, நிறைய பிளானிங் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு பிளானிங், ஒரு ஜேர்னி ரொம்ப அவசியம். Whether you are a CEO or whether you are a housewife. Yes.